அட்டகாசமான அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம அம்பத்தூர்ல. அம்பத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து 5 minute டிரைவில் லக்ஸரி 2 BHK மற்றும் 3 BHK அபார்ட்மெண்ட்ஸ். தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் முறையாக கொடுக்கப்பட்டிருந்த அந்த திட்டம் இன்றைக்கு ஒன்றிய அரசு என்ன பண்ணுது, நமக்காக 100 நாள் வேலை திட்டத்துக்காக வழங்க வேண்டிய நிதி மட்டும் எவ்வளவு தெரியுமா? 4034 கோடி ரூபாய் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. ஏன் எங்களுக்கு நீங்க ஓட்டா போட்டீங்க என்று கேட்கிறார்கள் நம்மை பார்த்து. கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் சரி ஏறத்தாழ 76 லட்சம் குடும்பங்கள் இதை நம்பி இருக்கின்றது. 76 லட்சம் குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற 91 லட்சம் பேர் இன்றைக்கு 100 நாள் வேலை திட்டத்தை சார்ந்து இன்னைக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அந்த 91 லட்சத்துல ஏறத்தாழ 86 லட்சம் பெண்கள் மட்டுமே. அந்த 91 லட்சத்துல 29% தாழ்த்தப்பட்ட மக்களும் பழங்குடியினர் மக்களுமே. இப்படி ஏழை எளிய மக்களாம் பயன்பெறுகின்ற அந்த நிதியை ஏறத்தாழ 5 மாதங்களாக நிறுத்தி வச்சு நமக்கு வர வேண்டிய 4034 கோடி நிறுத்தி வைக்கிறது என்று சொன்னால் அப்ப எந்த அளவுக்கு இந்த ஒன்றிய பாரதிய ஜனதா நம்மளை வஞ்சிக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஏதேதோ காரணம் எங்களுடைய பள்ளி கல்வித்துறை சார்ந்து 2152 கோடி ரூபாய் நிறுத்திட்டாங்க. இந்த 2152 கோடி ரூபாய் வர வேண்டியது என்று திமுக வர வேண்டியதல்ல, ஒரு இயக்கத்துக்கு வர வேண்டியதல்ல. இந்த தமிழ்நாடு வந்து படிக்கக்கூடிய எங்க பிள்ளைங்க 43 லட்சம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் அதிலே அடங்கி இருக்கின்றது. ஏறத்தாழ இதை நம்பி பணியாற்றக்கூடிய 32,000க்கும் மேற்பட்டிருக்கின்ற ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுடைய சம்பளம் இதில் அடங்கி இருக்கின்றது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, ஏன் ஹிந்தி படிச்சாதான் என்னவா, இந்தியை சேர்த்து படிச்சுன்னா நான் பணம் தரேன்னு சொல்றது உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஆனா சொல்றது ஏன் ஹிந்தி படிச்சாலும் எங்களுக்கு என்ன நாங்க முடிவு பண்ணிக்கிறோங்க. எங்க பிள்ளை 3 மொழி படிக்குதா 30 மொழி படிக்குதா நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். ஆனா நீ எங்களை திணிக்காதே என்பதை தான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். மொழிப்போர் என்று வந்தா நம்ம தமிழ்நாட்டை அடிச்சுக்க யாருங்க இருக்க? இன்னைக்கு சொல்றேன், ஒட்டுமொத்த ஒரு உலகத்திலே நான் எடுத்துக்கிறேங்க. நீங்க ஒரு மொழியை காக்க வேண்டும் என்று தங்களுடைய இன்னுயிரை நீத்த அந்த வரலாறு என்பது தமிழ்நாட்டை தவிர உலகத்தில் வேற எந்த நாட்டுக்கும் அந்த பெருமை கிடையாது. ஏன் அண்ணாமலை சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற தியாகி ராசேந்திரன் மாணவராக இருந்த பொழுது ஜனவரி 27, 1965 பொதுவாக ஒரு தலைவர் தன்னுடைய பிறந்தநாளை எப்படி கொண்டாடுவார்? மக்களுக்கான நலத்திட்டங்களை கொடுங்கள், பாராட்டி பேசுவது, இது மாதிரி தான் இருக்கும். ஆனா தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஒட்டுமொத்தமாக உலகத்திலே ஒரு தலைவர் தன்னுடைய பிறந்த நாளை போராட்டமாக கொண்டாடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். உரிமைக்கான போராட்டமாக இருந்தாலும் சரி, நம்முடைய உயிர் பிரச்சனையாக இருக்கின்ற மொழி போராக இருந்தாலும் சரி, அதை சார்ந்து நீங்கள் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரே தலைவர் உலகத்தில் உண்டு என்று சொன்னால் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நம்முடைய தலைவராகத்தான் இருக்க முடியும். இப்படி தொடர்ந்து உங்களுக்காக பணியாற்றுவதற்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு காத்து கொண்டிருக்கின்றது. அதனாலதான் எத்தனை நிதி நெருக்கடிகள் வந்தாலும் சரி அதெல்லாம் இன்னைக்கு தகர்த்து தமிழ்நாட்டோட முதலமைச்சரே ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசு இவ்வளவு பெண்கள் வந்திருக்கிறீங்களே, ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் பணியாற்றக்கூடிய பல்வேறு விதத்தில் பணியாற்றக்கூடியதுல 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் இருக்கின்றார்கள். அந்த 15 லட்சம் பெண்கள்ல 6 லட்சம் பெண்கள் நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்திருக்கிற பெண்கள் என்பது நமக்கான பெருமை. பெண்கள் நீங்கள் உங்களுடைய சொந்த கால் நிற்க வேண்டும்.